ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம பீட்ரூட் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், சால்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, ஜீரகம், தேங்காய் பால், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, தக்காளி. இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடு ஏறட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வதங்கி வரட்டும். பாருங்கள், லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஸ்மெல்லு போகட்டும். நல்லா மிளகாய்த்தூள் ஸ்மெல்லு போயிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலியே வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.